எல்லாரிடத்திலும் ஆதார் கார்டு, ஏர்போர்ட்டிலே, விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமானிடத்திலே அடையாளத்தை கேட்கிற பெருமக்கள் எல்லையில என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்தின லூசுக்கு மட்டும் வந்து கேட்க பைத்தியக்காரப்ப. இந்த வாட்ஸ்அப் சில்லறைய பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அதுக்கு முன்னாடி அறிவாலயத்தோட ஒரு செல்ல பிராணி இன்னைக்கு சிக்கி இருக்கு. பேரணி முடிவதற்கு முன்பாகவே போர் நிறுத்தம் அறிவித்து விட்டார்கள். புரிந்து கொள்ளுங்கள், தளபதியுடைய சாதனையில் இதுவும் ஒன்று. அறிவில்லா ஆலய செல்லப்பிராணி என்னமா கொலைக்குது பாத்தீங்களா? பொதுவாகவே இந்த உடன்பிறப்புகளுக்கு 200+ எலும்பு துண்டு போடுவாங்க. ஆனா கருணாசுக்கு நல்ல சதையோட இருக்கிற லெக் பீஸா போட்டிருப்பாங்க போல இருக்கு. அதனாலதான் இந்த 200 ஊப்பி கூட இந்த மாதிரி முட்டு கொடுக்க மாட்டான். ஆனா கருணாசு விழுந்து விழுந்து முட்டு கொடுத்திருக்காப்ல. கேவலம் ஒரு சீட்டுக்கு இந்த ஒரு சான் வயிறுக்காக என்னமா பாடுபடுறாப்ல. நிறைய பேர் அன்னைக்கே காமெடியா எழுதிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால. இது மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் கொடியை பிடிச்சிட்டு அவர் பேரணி எல்லாம் போன நேரத்தில் போரும் நின்று போச்சு. நாளைக்கு உடன்பிறப்புகள் எப்படி தெரியுமா வந்து உருட்டுவாங்க பாத்தீங்களா? இதுக்கெல்லாம் எங்க தளபதி தான் காரணம், எங்க தளபதினாலும் போர் நின்று போச்சு அப்படின்னு உருட்டுவாங்கன்னு நக்கல் கிண்டலா எழுதிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இந்த அறிவாலயத்து செல்லப்பிராணி கருணாசு அதே மாதிரி பேசியிருக்காப்ல. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கருணாசை போட்டு தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. இதில் வேற கட்சியோட பேரு புலிப்படையோ கிளிப்படையோ இன்னைக்கு பூனைப்படையா மாறி அறிவாலயத்தில் பம்மி தவழ்ந்து வேற போயிட்டு இருக்கு. செம காமெடியா போயிட்டு இருக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சுந்தரவல்லி. நம்பர் 1, உனக்கு ஏன் ஆம்னி பஸ் கனகவல்லின்னு பேர் வந்துச்சு? ஆம்னி பஸ் அப்படின்னு மக்களால காரி துப்பப்படுகின்ற சுந்தரவல்லி திருந்துறதுக்கே வாய்ப்பு இல்லைங்க. திருந்துறதுக்கே வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்க சுதந்திரமா தேசத்துக்கு எதிராக பேசிட்டு, ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டு, இங்க இருக்கின்ற காவல்துறையும் கண்டுக்காது, இங்க இருக்கின்ற முதலமைச்சர் எல்லாம் நம்ம ஆளுங்க தான், யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற திமிர்ல இந்த ஆம்னி பஸ் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தேசத்துக்கு எதிராக, ராணுவத்துக்கு எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றிய புகைப்படம். அந்த ஆம்னி பஸ் போட்டிருக்க புகைப்படத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்முடைய நாட்டை தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணி இருக்கு இந்த ஆம்னி பஸ். ஆனா காவல்துறை இதுவரைக்கும் இந்த ஆம்னி பஸ் மேல நடவடிக்கை எடுக்கல. பகல்காம்ல தாக்குதல் நடந்த நேரத்துல ஒட்டுமொத்த தேசமும் சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஆம்னி பஸ் என்ன தெரியுமா பதிவு போட்டா, ராணுவ உடேல போய் இது மாதிரி துப்பாக்கியால சுட்டிருக்காங்க. இதுக்கும் பாஜகவுக்கும் சம்பந்தம் இருக்கு, பாஜக ஏற்கனவே ராணுவத்தை இந்த மாதிரி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்னு நம்முடைய தேசத்து ராணுவ வீரர்களை கொச்சையா பேசினான். இந்த சுந்தரவல்லி ஆம்னி பஸ்ஸுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்முடைய ராணுவத்தை, நம்முடைய தேசத்தை தப்பா பேசுறவர்களுக்கெல்லாம் என்ன மரியாதை? இதுவரைக்கும் தமிழக காவல்துறை இவன் மேல நடவடிக்கையே எடுக்கல. நிச்சயம் நடவடிக்கை எடுக்கணும், இல்லனா மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் இப்பவே கேட்க தொடங்கிட்டாங்க. சென்ட்ரல்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, ஏன் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல? இந்த மாதிரி நாட்டுக்கு எதிராக பேசுறவங்கள ஏன் பண்ண முடியல? இதுல அவர அமைச்சரா முருகன் வேற, எல் முருகன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வேற இருக்காரு. இவங்க மேலாம் ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேட்க துவங்கி இருக்காங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான இந்த அரசாங்கம் நிச்சயமாக தன்னுடைய நடவடிக்கை மூலமாக பதிலடியை கொடுக்கணும். கொடுத்தாதான் இந்த மாதிரி தேசத்துக்கு எதிராக பேசுறாங்கல்ல, இவங்க எல்லாம் முளையிலே கிள்ளி எறிஞ்சிடணும். இல்லைன்னா இதெல்லாம் ஒரு புற்றுநோய் மாதிரி தமிழகம் முழுவதும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இங்க நடக்கிற ஆட்சி ஈவே ராமசாமியோட அடிவரடிகளோட ஆட்சி. அதனால நிச்சயமாக தேசத்துக்கு எதிரான குரல்கள் இங்க ஒலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும். இந்த லிஸ்ட்ல பிளாஸ்டிக் சேர் திருமாவும் உண்டு. பகல்காம்ல தாக்குதல் நடந்து தன்னுடைய கணவனை இழந்த மனைவிமார்கள் அந்த இரத்த வெள்ளத்துல அவங்க கதறிட்டு சொல்றாங்க, ஹிந்துவான்னு கேட்டாங்க, இல்லைன்னு சொன்னோன்னு சுட்டாங்க, அவங்களுடைய ஜட்டியை கழட்டி பார்த்தாங்க, அவங்க ஹிந்துவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் கொன்னாங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்த மனைவிமார்கள், தன்னுடைய கணவனை இழந்த மனைவிமார்கள் அந்த இடத்துல சொல்றாங்க, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே இப்படி மானம், ரோசம், சூடு, சொர்ண, ஈவு, இறக்கம் இதெல்லாம் இல்லாம பேசின ஒரே ஆள் திருமாவளவனா தான் இருப்பாப்ல. அந்த காட்சிகளை நீங்களே பாருங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் மதத்தை பார்த்து சுட்டதெல்லாம் தெரியல.
இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு தாக்குதல் நடத்தி கவனத்தை ஈர்த்திருக்கிறாங்க. இப்படி நீங்க பொதுமக்களை அனுப்புனீங்கன்னா நாங்க இது மாதிரி தான் தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுறாங்க. இங்க சுற்றுலா பயணிகள் வரக்கூடாது, இந்திய ஒன்றிய அரசு நீங்க யாரும் நம்ப வேண்டாம், இதுதான் மெசேஜ். பயங்கரவாதிகளுடைய செய்தி இதுதான். இது உள்ளது உள்ளபடியே என்னமோ பக்கத்திலே நின்று பார்த்த மாதிரி எப்படியெல்லாம் அடிச்சு விடுறாங்க பாத்தீங்களா, எப்படியெல்லாம் மக்களை திசை திருப்புறாங்க பாத்தீங்களா. அப்ப மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வன்ம வெறி ஊறி இருக்கு பாருங்க. இத்தோட நிறுத்தலைங்க, இத்தோட நிறுத்தல, இன்னொன்னு சொல்லியிருக்காப்ல பாருங்க. அகண்ட பாரதம் அமைப்பது என்றெல்லாம் இவர்கள் தங்களின் இந்துத்துவ அஜெண்டாவிலே வைத்திருக்கிறார்கள். அந்த அஜெண்டா அடிப்படையில் தான் போரை விரும்புகிறார்கள் அவர்கள். அதாவது பிஜேபியோட ஹிந்துத்துவ அஜெண்டா இருக்குல்ல, அதற்காக தான் இந்த அரசாங்கம் போரை விரும்புது, அதனால தான் பாகிஸ்தானை அடிச்சிருக்காங்க அப்படின்னு கேவலமா பாகிஸ்தானுக்கு முட்டை கொடுத்துருக்காப்ல. யோ, பாகிஸ்தான்காரன் நம்முடைய நாட்டுக்குள்ள பூந்து 27 அப்பாவிகளை சுட்டு கொண்டு இருக்கான். அதுக்கான பதிலடியை தான் இந்திய ராணுவம் கொடுத்துச்சு. ஆனா எப்படியெல்லாம் மனசாட்சியே இல்லாம பேசுறாங்க பாத்தீங்களா. இப்படியெல்லாம் பேசிவிட்டு போர் வேண்டாம், போர் வேண்டாம், மோர் வேண்டாம், தயிர் வேண்டாம் அப்படின்னு பேசிட்டு இந்த திருமாவளவன் இந்த போர் நின்னதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாப்ல, ட்ரம்ப் கூறியது புரியாத புதிரா இருக்கு. உங்களுக்கெல்லாம் திமுக தர்ற இந்த பிளாஸ்டிக் சேரே பெரிய விஷயம், இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரைக்கும் உலக அரசியல் வரைக்கும் பேசிட்டு இருக்காப்ல. இவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் முட்டைக்கு முட்டி தட்டி விசாரிச்சா உண்மையிலேயே பல தீவிரவாதிகள் எங்கெங்க தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கிற உண்மை கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கேவலமா பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரியெல்லாம் யாராவது முட்டு கொடுத்து நீங்க பார்த்துருக்கீங்களா? நிச்சயமா வாய்ப்பே கிடையாது. அடுத்து பாத்தீங்கன்னா நாம் டம்ளர் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப் கட்சி ஒன்று இருக்குல்ல, அதோட தலைவர் சைமன் அவர்கள் அந்த ஆளு என்ன சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத பாருங்க. எல்லாரிடத்திலும் ஆதார் கார்டு, ஏர்போர்ட்டிலே விண்ணூர்தி நிலையத்திலே ஏறுகிற போது சீமானிடத்திலே அடையாள அட்டை கேட்கிற பெருமக்கள் எல்லையிலே என்ன புடுங்கிக் கொண்டிருந்தீர்கள்? எப்படி கிறுக்குத்தனமா மக்களை குழப்புறாங்க பாத்தீங்களா, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தீங்களா. விமான நிலையத்துல இந்த கழுசலையை செக் பண்றதும் பார்டர்ல ராணுவத்தோட பாதுகாப்பை இணைச்சு மக்களை எப்படி எல்லாம் குழப்புறாங்க பாத்தீங்களா. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சீமான் வந்து மேடைக்கு மேடை பேசுவாப்ல, இது மாதிரி கார் தொழிற்சாலை இந்தியாவில் இருக்கு, எவ்வளோ லிட்டர் தண்ணி தெரியுமா செலவாகுது, எவ்வளோ தெரியுமா செலவாகுது, அந்த கார்லாம் தவறு அப்படின்னு பேசுவாப்ல. இது மாதிரி கார்ல போனா அந்த கார்ல இருந்து வருது பாருங்க புகை, அதனால எவ்வளவு பாதிப்பு தெரியுமா, சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படுது தெரியுமா அப்படின்னு என்னமோ சுற்றுச்சூழலுக்காகவே வாழ்ற மாதிரி பயங்கரமா கப்சா அடிச்சுட்டு விடுவாங்க. ஆனா இதே சைமன் பயன்படுத்துற கார் எதுன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டு காரு. வாய்க்கிலேயே பேசுவாங்க. ஆனா சேலை பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமா நீங்க பேசுறதுக்கும் சேலுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற அவ்வளோ டிஃபரெண்ட் இருக்கும். ஆனா மக்களை பேசி குழப்பறதுல ரொம்ப கை திறந்து இருக்காங்க. இந்த கோயம்புத்தூர்ல குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டவங்கள அப்பா, என்னுடைய அப்பா, அவரு பாஷா என்னுடைய அப்பா அப்படின்னு கேவலமா பேசின ஆள் தான் இந்த சைமன் அப்படிங்கிற சீமான். நிச்சயமாக இந்த சீமானா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், சுந்தரவல்லியா இருக்கட்டும், ஈவே ராமசாமியோட அடிவரடிகளா இருக்கட்டும், இவங்க மேலெல்லாம் மத்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாதான், அப்பதான் இனிமே நம்ம பேசினா அவங்க மாதிரி நமக்கு தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற பயம் பேச நினைக்கிற இந்த ஈவே ராமசாமியோட அடிவரடிகளுக்கு ஏற்படும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய ராணுவம் இன்னைக்கு பாகிஸ்தானை சின்ன பின்னமா நொறுக்கி இருக்காங்க அப்படிங்கிற ஆதாரங்களை வெளியிட தொடங்கியிருக்காங்க. அதுவும் வீடியோவா வெளியிட தொடங்கியிருக்காங்க. அந்த வீடியோக்கள் எங்கெங்க தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோவுக்கு பின்னாடி சிவதாண்டவம் மியூசிக்கை வேற போட்டிருக்காங்க. இந்த மியூசிக் எல்லாம் கேட்டு இங்க பாகிஸ்தானுக்கு ஆதரவா இருக்காங்க பாருங்க இந்த திராவிட கல்சடைகள், ஈவே ராமசாமியோட அடிவரடிகள், இவனுங்கெல்லாம் பாதி பேர் உயிரோட இருக்காங்க அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ராணுவம் இன்னைக்கு ப்ரூஃபா வீடியோவோட இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த பப்பு ராகுல் பூந்தி எல்லாம் கேட்பாப்ல, ஆதாரம் இருக்கா, அவங்க செத்து போனதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு ராணுவத்தை சந்தேகப்படுற மாதிரி
கொச்சையா பேசுவாங்க இந்த பப்பு, ராகுல் பூந்தி போன்ற ஆட்கள். ஆனால் ராணுவ அன்னைக்கு உஷாரா எல்லா வீடியோக்களையும் வெளியிட்டிருக்காங்க. அதே சமயத்தில் பாகிஸ்தான்லையும் வீடியோ வெளியிடுறாங்க. எந்த வீடியோ வெளியிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்திய விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு வீடியோ கேமில் வர வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. சர்வதேச பத்திரிகைகள் இன்னைக்கு அப்பா பாகிஸ்தானே நீ வெளியிட்ட வீடியோ அது வந்து வீடியோ கேமில் வர்ற டூப்ளிகேட் வீடியோ அப்படின்னு காரி துப்பியிருக்காங்க. பாகிஸ்தானோட இன்னொரு அமைச்சர் ராணுவ தளபதி என்ன சொல்லியிருக்காப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விமானிகள் யாரும் எங்கள்கிட்ட யாரும் பிடிபடலப்பா, எல்லாமே போயிட்டாங்க அப்படின்னு கண்ணீர் விட்டு கதறியிருக்காங்க. இதுல மிக தரமான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியோட ட்ரோன் இருக்குல்ல, அந்த ட்ரோனை சுக்கு நூறா நொறுக்கியிருக்காங்க. அமெரிக்காவோட விமானத்தை பஸ்மமாக்கியிருக்காங்க. சீனாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு பாருங்க, அந்த வான்வழி பாதுகாப்பு இது அதெல்லாம் சின்ன பின்னமா இன்னைக்கு இந்தியா நொறுக்கி இருக்கு. இது இன்னைக்கு அபிஷியலா தகவல்கள் வெளிவந்திருக்கு. இதனால தான் என்ன பண்றாங்க, இந்த சீனாவா இருக்கட்டும், துருக்கியா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு விதமான பதட்டம். ஐயோ என்னையா இது, இந்தியாவோட ராணுவ பலம், இந்தியாவோட ஆயுத பலம் இந்த அளவுக்கு பெருக்கி வச்சிருக்காரா மோடி அவர்கள் அப்படின்னு மிகப்பெரிய பொறாமையோட இன்னைக்கு அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் நடந்துகிறத பார்க்க முடியுது. இந்தியாவோட ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு செம்ம பீக்கில் போயிட்டு இருக்கு, செம்ம ஹைல போயிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் கூட வெளிவந்திருக்கு. 3 மணி நேரத்தில் 11 விமான தளங்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படிங்கிற ஆதாரங்களும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இப்படி பயங்கரமான தாக்குதல் பாகிஸ்தானை சின்ன பின்னமா நொறுக்கியிருக்காங்க. பாகிஸ்தான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு இன்னொரு 10-20 ஆண்டுகளுக்கு மேல வரும் அப்படின்னு உலக நாடுகளை சேர்ந்தவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் அனுதாபிகள், இந்த அல்ற சில்ற கழுசல பசங்களை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திரா காந்தி இருந்தா அப்படியே தூக்கி மிரட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு ஏஐ புகைப்படத்தை போட்டு கதையை விட்டுட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும், அந்த நேரத்தில் 1971 போரின் போது 10 லட்சம் பாகிஸ்தான் அகதிகளை வாங்க அப்படின்னு சிவப்பு கம்பளத்தை போட்டு இந்தியாவுக்குள்ள விட்டாங்க. இப்ப இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பேரை வாங்க அப்படின்னு உள்ள விட்டாலும் விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓட் பேங்க் வேணும்ல, அதனால அதை செய்யக்கூட தயங்க மாட்டாங்க. நம்முடைய ராணுவ வீரர்கள் பாகிஸ்தான்ல சிக்கி இருந்தாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு கூட உயிரோட இருக்காங்களா, செத்து போயிட்டாங்களா, என்ன ஏது அப்படிங்கிற எந்தவித அறிவிப்பையும் எந்தவித முயற்சியும் எடுக்காதால் தான் இந்த இந்திரா காந்தி, அதுவும் பாகிஸ்தானை சேர்ந்த வீரர்களை எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் இங்கேருந்து எப்பா சுதந்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சாங்க. எந்தவித டிமாண்டும் கிடையாது. இந்தியா ராணுவ வீரர்கள் கஷ்டப்பட்டு கராச்சி போன்ற இடங்களை அன்னைக்கே வந்து பிடிச்சாங்க. ஆனா அந்த இடங்களை தாராளமா விட்டு கொடுத்தோட மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்குல்ல, அது எங்களுக்கு வேணும் அப்படின்னு எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. அமெரிக்காவோட அழுத்தத்துக்கு உட்பட்டு இந்தியாவுக்கு பாதகமா இருக்கிற, பாகிஸ்தானுக்கு சாதகமா இருக்கிற சிம்லா ஒப்பந்தத்தையும் அன்னைக்கு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு எதுவுமே தெரியாம இந்திரா காந்தி மட்டும் இருந்திருந்தா அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இந்திரா காந்தி இருந்திருந்தா இப்போ பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, பாகிஸ்தானுக்கு ஆதரவா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு, அதுக்கு பேரு ராகுல் பூந்தி அப்படின்னு வச்சிருப்பாங்க, குடும்ப பேரா வச்சிருப்பாங்க. டேய் பேசாம அனத்தாம இருங்கடா கல்சல பயிரோல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப் எந்த மாதிரி உருட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஷ்மீர் பிரச்சனையை பார்த்தீங்களா, மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் காஷ்மீர் பிரச்சனையை பார்த்தீங்களா, தீவிரவாதிகளோட தாக்குதல் பார்த்தீங்களா அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியுமான்னு தெரியல. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய நாட்டுக்குள்ள தாக்குதல்கள் குறைஞ்சிருக்கு. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 13 தாக்குதல் நடந்தது, மிகப்பெரிய தாக்குதல். 2008 நினைக்கிறேன் மும்பை தாக்குதல்ல 200க்கு மேற்பட்ட அப்பாவி மக்கள் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் காங்கிரஸ் என்ன தெரியுமா பண்ணாங்க, லவ் லெட்டர் எழுதிட்டு இருந்தாங்க, அமெரிக்காவுக்கு எழுதிட்டு இருந்தாங்க. இது மாதிரி பாகிஸ்தான் எங்களை தாக்குனாங்க, அதுக்கான ஆதாரத்தை கொடுக்குறோம், நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் அப்படின்னு லெட்டர் மட்டும்தான் எழுதிக்கிட்டு இருந்தாங்களே தவிர எந்த தாக்குதலையும் பாகிஸ்தான் மீது நடத்தவே இல்லை. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் காட்சிகள் மாறத் தொடங்குது. 2016 தீவிரவாதிகள் வாலாட்டுறாங்க, உரியில தாக்குதல் நடத்துறாங்க.
முதல் முறையாக அந்த பார்டர் லைன் இருக்குல்ல அதை தாண்டி போய் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தப்பட்டது. அடுத்து 2019 புல்வாமா தாக்குதல். புல்வாமாவில் தீவிரவாதிகள் ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு எப்படி தெரியுமா பதிலடி கொடுக்கப்பட்டது? பாகிஸ்தானுக்கு உள்ள புகுந்து அங்கே இருக்கின்ற பன்னிஸ்தான் தீவிரவாதிகள் 300 பேரை வேட்டையாடிச்சு இந்தியா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேர்ல மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் மீது தொடுத்திருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்க இந்திரா காந்தி வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, இவர் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கிறுக்குத்தனமா பேசியிருக்காங்க. அதுக்கு இந்த திராவிட இந்த பகுத்தறிவு பேசுவாங்கல்ல அவங்க கூட உடந்த டேய் ஏதாவது நடக்கிற விஷயங்களை பேசுங்கடா. இந்திரா காந்தியால இனிமே வர முடியுமா? இந்திரா காந்தி வந்தா நேரு வந்தா அப்படின்னு இவங்க உருட்டிட்டு இருக்காங்க. இன்னும் விட்டா கஜினி முகமது வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு உருட்டினாலும் உருட்டுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பாசம் தானே இவங்களுக்கு இருக்கு. இனிமே உருட்டுனா ஒரு புரோஜனத்தோட உருட்டுங்க. எங்க ராகுல் பூந்தி வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. அவர் எங்க தைவானுக்கு எங்க போவார்ல மசாஜ் பண்ண அங்க போவார், வேற ஒன்றும் பண்ண மாட்டார். சோனியா பூந்தி வந்தா அப்படின்லாம் உருட்டுங்க. இங்க தமிழ்நாட்டில் திமுக உருட்டுவாங்க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வந்தா என்ன நடக்கும் தெரியுமா? ஒன்றும் நடக்காது. தமிழ்நாட்டில் என்ன நிலைமையில சட்டம் ஒழுங்கு இருக்கு, எவ்வளோ காரி துப்பிட்டு இருக்காங்க மக்கள், இதை தான் நடந்துட்டு இருக்கும். இப்படி பாகிஸ்தான் எப்படி தெரியுமா தாக்குதல் நடந்துச்சு, எப்படி தெரியுமா இருந்துச்சு அப்படி உருட்டுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் யோகி ஆதித்யநாத் சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? இந்த பிரம்மோஸ் ஏவுகணை இருக்குல்ல, இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை, அந்த ஏவுகணையை பற்றி தெரியாதவங்க பாகிஸ்தான் போய் கேட்டு பாருங்க. பாகிஸ்தானுக்கு ரொம்ப கிளியரா தெரியும் அங்க என்ன நடந்துச்சு, அவங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாகிஸ்தானுக்கு தெரியும். அங்க போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சரியான பதிலடியை கொடுத்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானோட அணுகுண்டு இருக்குல்ல, அந்த அணுகுண்டு வச்சிருக்கிற ரகசிய இடத்துல இந்திய படைகள் துல்லியமாக தாக்குதல் நடத்துச்சு. அதனால இப்ப அங்க கதிர்வீச்சு இருக்கு அப்படின்னு உலக மீடியாக்கள் செய்திகளை வெளியிட்டு வராங்க. அதை பத்தி நம்மளுடைய ஏர் மார்ஷல் இருக்கார்ல, அவர்கிட்ட ஒரு செய்தியாளர் கேட்கிறாரு, இந்த மாதிரி அந்த மலையில அணுகுண்டு இருந்துச்சு, அங்க இந்தியா தாக்குதல் நடந்துச்சாமே அப்படின்னு கேட்ட உடனே, ஓஹோ எனக்கு தெரியலையே அங்கதான் அணுகுண்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நக்கலா அவர் சிரிச்சாரு பாருங்க. அது இன்னைக்கு செமையா, அந்த வீடியோ இன்னைக்கு செம வைரலா போயிட்டு இருக்கு. Thank you for telling us that Kirana Hill houses some nuclear installation. We did not know about it. Okay. And we've not hit Kirana Hills, whatever is there. பாகிஸ்தானுக்கு செமத்தியா கொடுத்திருக்காங்க. அவங்க நொண்டிக்கிட்டு ஐயோ நாங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்னு பயங்கர பில்டப்பை போடுறாங்க. அவங்க பில்டப்பை போடுறாங்களோ இல்லையோ, இங்க இருக்கின்ற பாகிஸ்தான் அனுதாபிகள் இருக்கானுங்களே, பாகிஸ்தான் வெற்றி பெற்றுச்சு, பாகிஸ்தான் ரஃபேல சுட்டு வீழ்த்திருச்சு அப்படின்னு விதவிதமா கதைகள் எழுதிட்டு வராங்க. நிச்சயமாக நம்முடைய தேசம் எந்த நாடுனாலும், சைனாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும், எவனாலும் அடிக்கிறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில 10 ஆண்டுகள்ல மிகப்பெரிய அளவுல ராணுவ வலிமை கூடியிருக்கு, ராணுவ தளவாடங்களோட வலிமை கூடியிருக்கு. இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மிகப்பெரிய பீரங்கிகள் இன்னைக்கு எதிரி நாட்டுக்கு பதிலடியை கொடுத்துட்டு இருக்கு. அதை புரியாம இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. காலம் ஃபுல்லா புலம்பிட்டு இருக்க வேண்டியதான். நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்க ஏவுகணையை விட்டு பக்கத்து நாடுகள் எல்லாத்தையும் மிரட்டி வச்சிருக்கீங்க. ஆனா உள்நாட்டிலேயே நிறைய பாகிஸ்தான் அனுதாபிகள் இருக்காங்க. ஒரு சின்ன பீஸு ஏதாவது ஏவுகணையானாலும் இங்கிட்டு ஏவி விட்டு இவங்களை குத்தி தூக்கிட்டு போய் ஏதோ அரபிக்கடல்லையோ இல்லை பாகிஸ்தான்லேயோ கொண்டு போட்டிங்கன்னா நம்முடைய நாடே சுத்தமாகும். இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம்.